இன்னைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலங்கையை பொறுத்த மட்டும் 2 பரீட்சைகள் முக்கியமானதுன்னு நாங்கள் கருதுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒன்று ஓ லெவல், இன்னொன்று ஏ லெவல். அதாவது பொது சாதாரண தர பரீட்சை, இன்னும் உயர்தர பரீட்சைன்னு சொல்லுவோம். ஸோ 2 பெறுபேறுகளும் நாங்கள் என்ன ஒரு கோர்ஸுக்கு போனால்தான், எந்த ஒரு வேலைக்கு போனால்தான், வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதால்தான், வேறு உயர்கல்வியை தொடர்றதா இருந்தால்தான், இப்படி பல பாகங்களில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா தான் இது காணப்படுது. சரியா? இந்த ரிசல்ட் ஷீட்டை பெரும்பாலும் நாளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் பார்க்குற சைட்லேருந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்டு அதை பின்னாடி அதுதான் ஒரிஜினல் ரிசல்ட் ஷீட் நம்புறாங்க. அப்படி இல்லை. அதை உண்மையிலேயே அந்த பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் வந்து உறுதிப்படுத்தணும். அவங்களோட சீல் பண்ணிக்கிறது தான் அது ஒரிஜினல் ரிசல்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சீல் பண்ணி தருவாங்க. அப்படிப்பட்ட ரிசல்ட் ஷீட்டு இலகுவான முறையில் ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது பற்றி தான் நாங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல நீங்கள் உங்களோட ப்ரௌசருக்கு போய்க்கொள்ளுங்க. போய்த்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் DOA டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட டைரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் A to Z கைட் பண்ணணும். இப்படி எடுக்கிறது உங்களோட வீட்டுக்கு கொரியர் மூலமாக அவங்க அனுப்புவாங்க. ஆர்டர் பண்ணால் அதெல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தரப்படுறேன். முதல்ல உங்களோட கூகுள்லேயோ இல்லை இப்படி ஒரு சர்ச் இன்ஜினில் DOA சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது, பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் முழுவதுமாக பரீட்சை நடப்பு, எப்போ இந்த பரீட்சை வைக்க போகிறாங்க, பரீட்சைகளுக்கான கேலண்டர், முழுவதுமாக பரீட்சை சம்மந்தப்பட்ட அனைத்துமே இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் போடப்படுது. சரி, அதை நாங்கள் முதல்ல விலையும் கொள்ளணும். ஸோ இதுலேருந்து நாங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் தான், ரிசல்ட்ஸ் இது எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம அதை தாண்டி ஏனைய நியூஸ்களும் கூட உங்களுக்கு பார்த்துக்கொள்ள பாருங்கள். எத்தனையோ சர்வீஸஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் அட்மிஷன் கார்டு, இது பல எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதாக எல்லாமே இந்த பரீட்சை திணைக்களம் இந்த வெப்சைட்டை மேம்படுது. இலங்கையில் பரீட்சை திணைக்களம் தான் இந்த வெப்சைட்டை மேம்படுது. எல்லா நியூஸும் இதை தான் போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணுறதுல பாருங்கள், மேலே பாருங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் இப்படியான ஒரு பேஜ் வரும். நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. உங்களோட நீங்கள் 2001 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆளாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், இந்த ஆன்லைன் மூலமாக இந்த இணையதளத்தை பயன்படுத்தி சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட ரிசல்ட் ஷீட் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அங்கே போக வேண்டியது, அதாவது ஸ்ரீலங்காவில் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக போய்த்து அங்கே கலந்துரையாடி அங்கே டிஸ்கஸ் பண்ணி அங்கே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் ரெக்வெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ்னு அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பாருங்கள் பல ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னுக்கே ஒரு பேஜ் நான் சொல்லிட்டு வரேன். இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸுக்கு இதுவும் முக்கியமான விஷயம் தான். ஏன்டா நாங்கள் அங்கே பரீட்சை திணைக்களத்தை எடுக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க. அது உண்மையான நாங்கள் ஒர்க் போகிற இடத்துல இப்படி மற்ற இடத்துல செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை உறுதிப்படுத்துறது தான் இந்த ஆப்ஷன் வச்சுக்காங்க. நம்மளோட சர்டிஃபிகேட் எடுத்து போகிறாங்க இல்லாடிச்சா அங்கே உண்மை தான் அப்படின்னு உறுதிப்படுத்தணும் வரும். ஸோ ரெக்வெஸ்ட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் இருந்து செங்கையும் பாருங்கள் ரெக்வெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் கிளிக் ஹியர் டு கண்டினியூ, அதை கிளிக் பண்ணி கொள்ளுவோம். ஓகே ரைட். இங்கே உங்களோட தகவல்கள் முதல்ல NIC நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இது ஒருத்தர் பயன்படுத்தணுமா இல்லாட்டி ஒரு ஆளுக்கு 2-3 பயன்படுத்த இயலுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இங்கே ஒவ்வொருத்தர பயன்படுத்தும் போதும் கட்டாயம் இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் லொகின் எல்லாம் இல்லை. யார் ஒரு ஆளோட NIC நம்பர் யாருக்கு தேவையோ அவங்களோட NIC நம்பர் அடிங்க, ஒரு மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ். இல்லாட்டி ஒரு வீட்டில் வந்து 2 பேர் இருக்கிறாங்க, உங்களோட பிள்ளை இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க. இதுக்குன்னா முதல்ல என்ன செய்யணும், ஒரு பிள்ளைக்கு NIC நம்பர் அடிக்கணும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அடுத்த பிள்ளையோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்படி ஒரு மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடியை வச்சு 2-3 பேருக்கு எடுக்கலாம். அது எந்த விஷயம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் பர்சனலான விஷயங்களை தான் இதை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் நான் பேசுகிறேன். ஓகே, முழுவதுமாக நீங்கள் ஃபில் பண்ணி போட்டு உங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்களா, இதான் இங்கே நீங்கள் கொடுத்த NIC, மொபைல் நம்பர், இமெயில், நான் கொஞ்சம் முக்கியமான ஒரு பர்சனல் விஷயங்களை தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 காட்டும். உங்களோட இமெயில் அட்ரஸுக்கும் மொபைல் நம்பருக்கும் சேம் OTP வந்துக்கும். நீங்கள் உங்களோட இமெயிலை செக் பண்ணியோ உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் செக் பண்ணியோ அந்த OTPயை பெற்று இந்த இடத்துல என்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்டர் பண்ணிக்கொண்டு சப்மிட்டை கிளிக் பண்ணலாம். ரைட், நான் என்டர் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி மேலே வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு OTP சம்டைம் வரையில, பெரும்பாலும் வராட்டி ரீசெண்ட் OTPயை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் எதுவும் என்டர் பண்ணதில் இமெயில் அட்ரஸ்லையோ மொபைல் நம்பர்லையோ எதுவும் இஷ்யூ ஆகிட்டா சேஞ்ச் மொபைல் அல்லது இமெயிலை கொடுத்து போட்டு மறுபடியும் என்டர் பண்ணி வரலாம். இப்போ நான் எல்லாம் செஞ்சுட்டால சப்மிட்டை கொடுக்குறேன். ஸோ அங்கே லோடிங் ஆகி இந்த ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வரும். ரெக்வெஸ்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சால் மாத்திரம் தான் என்ன செய்யலாம், உங்களோட எக்ஸாம் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் 3 இல்லை அப்படின்னா எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள், கீழே பாருங்கள், அது 1911ங்கிறது இது ஒரு ஹாட்லைன் நம்பர். சரியா, இங்கே கால் பண்ணி நான் உங்களோட பரீட்சை இருந்த ஆண்டு தெரிஞ்சு அதை மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன NIC நம்பர் தான் இந்த நம்பருக்கு தான் எழுதுனேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற தரவுகளுக்குமே இத்தனாம் ஆண்டு தான் படிச்சிங்க சம்திங் ஏதோ உங்களோட தரவுகளுக்குமே நான் O level 3 படித்தேன், இல்லாட்டி A level 3 படித்தேன்,
அது ஐடி நம்பர் இதுதான் பயன்படுது அந்த தரவுகளை கொடுக்கும் பட்சத்தில் என்ன செய்யும் இந்த பரீட்சை திணைக்களத்தை உங்களை இண்டெக்ஸ் நம்பர் இதுனா அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி தருவாங்க ஆனால் இங்கே என்டர் பண்ணும்போது என்ன செய்யணும் இண்டெக்ஸ் நம்பர் தான் என்டர் பண்ணணும் ஸோ அப்படி உங்களுக்கு ஒருவேளை மறந்து இருந்தா நீங்கள் என்ன செய்யலாம் பரீட்சை திணைக்க இமெயில் அட்ரஸுக்கு பண்ணலாம் இமெயில் பண்ணலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பல விஷயங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹாட்லைன் நம்பர் அப்படி டெலிஃபோன் நம்பர் தந்துருக்காங்க இது மூணில் எதுக்காச்சும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் நேரடியாக போய் திரும்பலாம் ஒன்லைனில் இருக்கிற சர்வீஸுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அதான் ஈஸியாக ஓவர் த ஃபோன்லேயே நாங்கள் ஃபினிஷ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் எடுக்க போகிறது வந்து A-level சர்டிஃபிகேட் அதாவது A-level O-level எல்லாமே சர்டிஃபிகேட் தான் அதாவது எக்ஸாம் சர்டிஃபிகேட் ரெண்டுக்கும் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் குழம்பிக்கொள்ளான விஷயத்தில் நாங்கள் ஒரு A-level சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி எடுத்து காட்ட போகிறேன் முதல்ல வந்து எக்ஸாம் என்ன வகையான எக்ஸாம் O-level A-level இந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்போ GC A-level எக்ஸாம் ஸோ எத்தனையாம் ஆண்டு இயர்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடித்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரும் ஓகே ரைட் நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் மேலே ஸோ அது மேலே வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தாங்க எனக்கு அடுத்த பேஜ் வரும் இதையும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதால இதையும் நான் நோட் பேட் வச்சு ஹைட் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா இருந்தாங்க ரெக்யூஸ்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் அதுக்கு எக்ஸாம் என்ன வகையான எக்ஸாம் தெரிவு செஞ்சுருக்கீங்க இயர் இந்த இயர் இண்டெக்ஸ் நம்பர் நேம் அதாவது இந்த நேம்ங்கிறது நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணதோட எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் அந்த பேரில் நீங்கள் எழுதிப்பீங்களே அந்த நேம்ங்க காட்டும் அந்த நேமும் உங்களோட நேமும் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த ப்ரொசீஜர் நோக்கி போகணும் அப்படி ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்தால் இந்த பாருங்க கீழே ஒரு சில கான்டாக்ட் நம்பர்ஸ் தந்திருக்காங்க பாருங்க என்ன இஷ்யூ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்ட் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அதாவது உங்களோட நேம்ல ஏதும் இஷ்யூ நேம் இஷ்யூ ஆயிருந்தால் ஃபோன் நேம் சேஞ்சஸ்க்கு நீங்கள் இல்லை உங்களோட பேர் வந்து சம்டைம் ஒரு சில எழுத்துக்கள் மிஸ்டேக் ஆகும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக பார்த்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் பாரி சிக்கல்களை ஏற்படுத்தும் பிறகு ஸோ எஃபிடேவிட் அந்த மாதிரி பாரி சிக்கல்களுக்கு போகணும் ஸோ அதெல்லாம் போகக்கூடாதுண்டா நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி இங்கனே பார்த்து உங்களோட பேர் நீங்கள் கொடுத்த இண்டெக்ஸ் நம்பருக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம் பேர் முன்னாடி உங்களோட ஐடியில் உள்ள என்எஸ்ல உள்ள பேரும் சமனா ஈக்குவலா சரியாயிக்கிறாரு செக் பண்ணிக்கொண்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க ஸோ அப்போ கன்ஃபார்மாக கிளிக் பண்ணணும் ஓகே ரைட் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணால் பல ஆப்ஷன் வரும் ரெக்யூஸ்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் இது மிச்ச அவதானமாக ஆகிக்கணும் நாங்கள் எந்த பர்பஸுக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் சரியா நீ வேணுமா எடுத்து வீட்டை வச்சுக்கொள்ளலாம் தேவைக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு தேவைப்பாடு இன்னைக்கு இப்போ ஸ்ரீலங்கா கொள்ளுக்கையா இல்லை ஆஸ்திரேலியாக்கா இல்லாட்டி ஃபாரினுக்கு வேலைக்கா இல்லை ஃபாரினுக்கு படிக்கவா அப்படி பலதரப்பட்ட தேவைகளுக்கும் ஸோ இப்படி தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் அந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த பிரிவில் என்ன சிக்னேச்சர் பண்ணி அந்த அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் அவங்க டிசைன் பண்ணி உங்களுக்கு தருவாங்க ஸோ பாருங்க முதலாவது டைப் தானே சர்டிஃபிகேட் டைப்ல இது லோக்கல் சர்டிஃபிகேட் தானே இது வந்து என்ன பார்த்துக்கோங்க இந்த லோக்கல் சர்டிஃபிகேட் வந்து இது வந்து முழுக்க ஸ்ரீலங்காவுக்கு பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதாவது ஸ்ரீலங்காவில் யூனிவர்சிட்டிக்கு ஆகிக்கலாம் ஸ்ரீலங்காவுக்கு வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆகிக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டிகிரி டிப்ளமா HND கோர்சஸ் செய்கிறதுக்காக ஆகிக்கலாம் இல்லாட்டி இலங்கை உள்ளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு செயற்பாட்டுக்கு பயன்படுத்துறது தான் அந்த லோக்கல் சர்டிஃபிகேட்டுங்கிறது இது ஓவர் த ஸ்பீட் போஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் பெரும்பாலும் ஒரு 3 to 4 days உங்களோட வீட்டை வந்து கிடைச்சிடும் சரி அடுத்தது பாருங்க ஃபாரின் கண்ட்ரி சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் போஸ்ட் டு ஃபாரின் கண்ட்ரி ஒன்லி அதாவது நீங்கள் ஃபாரின்ல இருந்து கொண்டு அப்ளை பண்ணுறீங்க சரியா அந்த அப்படின்னா நீங்கள் ஃபாரினுக்கு ஏதாச்சும் ஒரு இதுக்காக போய்த்துட்டீங்க அங்கேயும் உங்களுக்கு தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் அந்த இதை செலக்ட் பண்ணும் ஃபாரின் கண்ட்ரி சர்டிஃபிகேட் அது நீங்கள் ஃபாரின்ல இருந்துக்கிட்டு நீங்கள் எடுக்கணும் பாருங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் டு ஃபாரின் கண்ட்ரி ஒன்லி நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து இதை வராது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு எடுத்தால் தான் இந்த ஃபாரின் கண்ட்ரி சர்டிஃபிகேட்டாக காணப்படும் சரி உங்களுக்கு எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அது ப்ரைஸ் ரேஞ்ச் அதை பொறுத்து மாறும் சரி அடுத்தது பாருங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரி சர்டிஃபிகேட் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க தேர்ட் ஆப்ஷன் ஃபாரின் மினிஸ்ட்ரி டைரக்ட் டு ஃபாரின் மினிஸ்ட்ரி அதாவது நீங்கள் உயர்கல்விகளை சம்டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி இது படிக்கிறது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் தேர்ட் ஆப்ஷனில் இருக்கிற சர்டிஃபிகேட் தான் வெளியாக கருதப்படும் ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஈக்கிறது வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பேட்டர்ன் லைக் ஃபாரினுக்கு போகும்போது அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிசைன்ஸ் மாறணும் ஸோ அதுக்காக ஃபாரின் மினிஸ்ட்ரியால் நம்மளோட பரீட்சை திணைக்கள ஆணையாளரோட சேர்த்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரின் சர்டிஃபை பண்ணி தருவார் ஸோ அது நம்ம மிச்சம் பெனிஃபிட் ஆகிக்கணும் ஃபாரினில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறதாகிக்கலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இஷ்யூ இல்லை படிக்கிறதாகிக்கலாம் அதை கோர்சஸ் செய்கிறதுக்கு ஆகிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செய்யணும் ஃபாரின் மினிஸ்ட்ரி சர்டிஃபை பண்ணி தர சர்டிஃபிகேட் எடுக்கணும் இது பெரும்பாலும் ஒன் தான் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அடுத்த தடவை என்ன செய்யலாம் மறுபடியும் லாகின் பண்ணி இன்னும் எடுத்துக்கொள்வீங்க இன்னும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு குறிப்பாக ஆஸ்திரேலியா சார்ந்த விஷயங்களுக்கு எதுக்கு போறீங்க இந்த ஆஸ்திரேலியன் ஹை கமிஷன் சொல்லி இதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு தெரியும் USA கிரீன் கார்டு அதாவது கிரீன் லொட்ரின்னு சொல்லுவாங்க அது அமெரிக்கா ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் எதுக்கு போறீங்கன்னா அதை கிளிக் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் என்ன போக போகிறேன்னு வந்து இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி சர்டிஃபிகேட்னு எடுக்க போகிறேன் சரியா ஸோ அதுக்காக இதை கிளிக் பண்ணி கொள்கிறேன் நல்லா கவனிச்சுக்கொள்ளும் சரியா இதை கிளிக் பண்ணி கொண்டு ஃபாரின் மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு தேவை பொறுத்து இது மாறும் கட்டாயம் இது 3 பாயிண்ட் அதாவது 5 சர்டிஃபிகேட் இது கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க நிறைய பேர் மாறி தெரிவு செஞ்சு அடுத்த விஷயங்களும் எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறாங்க
ஸோ உங்களுக்கு ஓகே கன்ஃபார்மிங் ப்ரொசீஜரை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கிளிக் பண்ணால் ஓகே. ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக ரெக்யூஸ்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் ஒரு இதில் சம்மரி ஒன்று வரும். நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் இது பண்ணிக்கிறீங்க, உங்களோட பேமெண்ட் எவ்வளோ, அதாவது ஃபாரின் மினிஸ்டர் சர்டிஃபிகேட் ஒன்று தான் எடுக்கலாம் ஒரு டைமில் 600 கேட்பாங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஓகே இருந்தால் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்கலாம். ஸோ கொடுத்த 2 ஆப்ஷன் தராங்க. இது ரெண்டையும் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உண்மையிலேயே பே வித் கிரெடிட் டெபிட் கார்டு சிம்பிளான ஆப்ஷன். நீங்கள் பே பண்ணிட்டு போய்கிட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி பே வித் போஸ்ட்டையும் கிளிக் பண்ணி செய்யலாம். ஸோ நான் அந்த இங்கே செஞ்சு காட்ட போகிறது வந்து பே வித் கிரெடிட்டோ டெபிட் கார்டு எல்லாத்தையும் இப்போதைக்கு ஏடிஎம் கார்டு உண்மையிலே போஸ்ட் ஆஃபீஸ் மெத்தடுங்கிறது கொஞ்சம் ஒரு சுற்று வளைக்கப்பட்ட ஒரு பாரிய சிக்கலை விட ஒரு நீண்ட சுற்று. பே வித் கிரெடிட் டெபிட் கார்டுங்கிறது என்ன, ஈஸியாக நாங்கள் பே பண்ணிட்டு போகிற ஒரு வழிமுறையாக காணப்படும். ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்டாங்கண்ணே, பே வித் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப் முடிச்சுக்கொள்ளும். நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது எங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களோட ஒர்க் வந்து இன்னும் ஸ்பீடாக அமையும் போஸ்ட் ஆஃபீஸை விட. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸாக என்ன இங்கே செஞ்சுட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று எடுத்து அதை போஸ்ட் ஆஃபீஸை பே பண்ணி போட்டு அதை இங்கே சப்மிட் பண்ணும். ஒரு நீண்ட சுற்று. அதை நான் சொல்ல வரேன். இல்லை நான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்ஷன் நான் இருக்கேன், ஏடிஎம்மும் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லைண்டா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது என் நோக்கம் வந்து உங்களோட பல்வேறு எஜுகேஷன் ரீதியாக்கலாம், பாட ரீதியாக்கலாம் சந்தேகங்கள் கிளியர் பண்ணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் யூடியூப் சேனலில் செஞ்சுட்டு இருக்கேன். என் பல்வேறு வேலைப்பளுகளுக்கு இடையில நான் அந்த வீடியோஸ் மேற்கொள்றது காரணம் என்னென்னா, ஈஸியாக அந்த பாமர மக்கள்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பொதுவான படித்த மக்களாக யார் ஆகிக்கலாம். நாங்கள் ஒரு விஷயத்தை நம்ம இலகுவாக செய்யறதுக்கு கவர்மெண்ட் இத்தனை ஆப்ஷன் செஞ்சு வச்சிருக்கு. அந்த வழிமுறையை நாங்கள் ஒழுங்காக பின்பற்றினா உண்மையாக ஈஸி. நம்மளே சில ஈஸியான வாய்ஸை விட்டு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். ஸோ அதெல்லாம் இலகுவா அமைக்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன். உங்களோட ஆதரவுகளை தாங்க கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி சரி உங்களுக்கு நான் பல விஷயங்கள் நான் கொண்டு வருவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுமா இந்த போஸ்ட்டில் எப்படி பே பண்ணுறீங்க 2வது ஆப்ஷன் நான் சொல்லி காட்டுறேன். சரியா? ஸோ கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் பே வித் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்தா ஜஸ்ட் லோட் ஆகுது. ஸோ நான் வெயிட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு என்னோட செக்யூரிட்டி பர்பஸுக்காக இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கொண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்கே எடுத்தீங்களா, இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். நான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது இப்படியா செஞ்சுருப்பீங்க. இந்த கார்டு நம்பரை கொடுத்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட முன்னுக்கு இந்த கார்டு நம்பரு கீழே வந்து வெளிட் த்ரூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. மந்த் இயரை இங்கே என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கார்டு ஹோல்டர் நேம் அதோ இனிஷியலோட கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கார்டை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் கோடு உண்டிக்கும். ஸோ அதை என்டர் பண்ணுறது கூடியமா அதை பண்ணிக்கொள்ளக்கூடியும். பாருங்கள் 1.75% ஆஃப் சர்வீஸ் சார்ஜ் இது பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் 600 ரூபாய் எடுத்துட்டு இங்கே 610 ரூபா மாதிரி 610 ரூபா 50% மாதிரி கட் ஆகும். ஸோ அதையும் விளைவிக்கணும். ஓகே, ஸோ நான் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி. ஓகே ரைட். அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சம்மரி வந்து வரும். நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் இது பண்ணிட்டீங்க, பே பண்ணிட்டீங்க, ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், பேமெண்ட் மெத்தட் இதை பண்ணிட்டீங்க. ஸோ அதில் உங்களோட கான்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ சில வேலைகளில் வந்து இந்த ப்ரொசீஜர் முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம். மற்ற சர்டிஃபிகேட் நீ லோக்கல் சர்டிஃபிகேட் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த ப்ரொசீஜரில் என்ன செய்யலாம், உங்களோட அட்ரஸ் எங்கே வந்து சேரணுமோ அதுக்கு. இது ஃபாரின் மினிஸ்டர் சர்டிஃபிகேட்ங்கிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி, பட் A to Z இதுதான் விஷயம். உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இப்போ நீங்கள் சார் நீங்கள் இந்த வீடியோவில் இந்த தான் எடுத்து காட்டினீங்க, இது எடுக்கிறீங்க கொஞ்சம் சிக்கல் ஆகிட்டா ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன செய்வேன் அதை செஞ்சு காட்டுவேன். ஸோ இது இல்லாமல் ஓகே ஆயிருந்தால் இதையும் ப்ரொசீஜர் கொடுக்கலாம் நீங்கள். ஓகே ரைட். இதில் வந்து என்ன விஷயம்னா ப்ரீவியூ சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் எடுத்த இங்கே தான் வந்து இப்போ எல்லாம் பே பண்ணி முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்த ரிசல்ட்ஸ், நீங்கள் என்ன கிரேட் எடுத்துப்பீங்க, ABCSW, ஸோ இப்படி எடுத்துப்பீங்கன்னு ஏதோ. ஸோ அதெல்லாமே என்ன ரேங்க், Z ஸ்கோர் என்ன ஏலோவில் பொறுத்த வரைக்கும் ஓலோவில் என்ன ஜஸ்ட் உங்களோட சப்ஜெக்டை போட்டு உங்களோட என்ன பேர் என்ன கிரேட் அப்படிங்கிறது காட்டிப்பாங்க. எல்லாமே ஓகே சரியா இருந்தா இந்த பாருங்க கீழே செக் ஹியர் டு கன்ஃபார்ம் த இன்ஃபர்மேஷன் ரிஸ்பெக்ட் இன் த எபோவ் கரெக்ட் அண்ட் கிளிக். அது எல்லாமே மேலே உள்ளதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்லாத்தையும் பார்த்து போட்டு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஸோ அதில் எதுவும் குழப்பங்கள் என்ன செய்யலாம், கான்டாக்ட் நம்பர் கீழே தந்துருக்காங்க, அதை கால் பண்ணி ஓவர் த ஃபோன்லேயே நேரடியாக போய் மெயில் பண்ணி ஏதோ சம்திங் செஞ்சு அதை மாட்டி வச்சுக்கலாம். எல்லாம் ஓகே தான். கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி போட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். ஓகே ரைட். பார்த்தீங்களா இந்த பாருங்கள், நான் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இது பண்ணேன். அப்படி ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் என்ன இன்கரெக்ட் ரிசல்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு ப்ராப்ளம் இந்த கால் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், நீங்கள் இன்கரெக்ட் ரிசல்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அவங்க என்ன இஷ்யூங்கிறத மென்ஷன் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க மெயிலோ அவங்க காலோ பண்ணி அதை செக் பண்ணி கொள்ளுவாங்க. பெரும்பாலும் அப்படி இன்கரெக்ட் ஆனது இல்லை. அப்படி எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் அவங்களோட ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்கரெக்ட் பண்ணி சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட்னு சொல்லி உங்களோட இமெயிலுக்கும்
உங்களோட மொபைலுக்கும் மெசேஜ் வந்திருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று. ஸோ இந்த இடத்துலையும் நான் தான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் எனக்கு தந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்களை தான் நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் கட்டாயம் ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்படி ஏதும் உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஓகே இப்போ வந்து உங்களோட என்ன ஸ்டேட்டில் இருக்குது, உங்களோட எஃபெக்ட் பண்ணிட்டாங்களா, உங்களோட அனுப்பிட்டாங்களா, வந்துக்கிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் இது பண்ணி கொஞ்சம் இந்த நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ அதை பற்றி செக் பண்ணி பார்க்கவும் இல்லை. அதுக்கு செக் தி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறது மூலியமாக நாங்கள் அந்த டீட்டெயிலை அறிஞ்சிக்கொள்ள முடியும். ஸோ அதுவும் எப்படின்னு காட்டிக்கொள்கிறேன் நான். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனில் வச்சு செக் தி ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணோம். அப்படி இல்லாட்டி இது இல்லாமல் போகணும், இந்த விண்டோ க்ளோஸ் ஆகணும், நாங்கள் மறுபடியும் எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே ரைட், இந்த ஆப்ஷனுக்கு வருவீங்க. ஸோ இது நான் ஃபாரின் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறதால கொஞ்சம் இது வேற ஒரு ப்ரொசீஜராக காணப்படும். ஸோ நீங்கள் சாதாரண பெரும்பாலும் என்ன O-level A-level பரீட்சைக்கு அங்கே உள்ள NCOE ஆகிக்கலாம், இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் இந்த O-level A-level ரிசல்ட் ஷீட் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் சாதாரண லோக்கல் இது செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த செக் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸில் போய்ட்டு அந்த நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருந்த ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா அந்த எந்த ஸ்டேட்டில் இருக்க முடியும் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் டெலிவரி ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு வேறு ஒரு சர்டிஃபிகேட், அதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே A-to Z இதே ப்ரொசீஜர் தான். ஸோ உங்கள் வந்து நீங்கள் செய்யணும், ஜஸ்ட் கன்ஃபார்ம் ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டு டெலிவரி ஆகலை இன்னும். ஸோ இந்த டெலிவரி ஆகிட்டா என்ன ஸ்டேட்டில் இருக்கிறது இதை வச்சு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே அடுத்தடுத்த விஷயம் கலெக்ஷன் மெத்தட் வந்து நான் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியதாகி ஃபாரின் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறதால ஸோ போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தாங்க அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்வேன். ஸோ நீங்கள் எல்லாமே சிம்பிளான சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பீங்க பெரும்பாலும் நம்புறேன். அதை தாண்டி வேறு ஏதும் சந்தேகங்கள் வருமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், என்னை கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கிறது மூலிமா நான் அதையும் A to Z அப்ளை பண்ணுவேன். இந்த பரீட்சை சம்பந்தமாக, எக்ஸாம் சம்பந்தமா, ஏதாச்சும் அப்ளிகேஷன் சம்பந்தமா, இல்லாட்டி பாட ரீதியான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது சம்மந்தப்பட்ட வெவ்வேறு தகவல்கள் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.